வணக்கம். நான் காரைக்குடிலேருந்து நாசர் பேசுகிறேன். பொதுவாக காரைக்குடிங்கிற ஊர் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஊராக இருந்து வச்சு. என்ன காரணம்னா, செட்டிநாட்டின் தலைநகரம் காரைக்குடி என கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பகுதி மக்கள் அதாவது செட்டியார்ஸ் அதிகமாக இருக்கிற ஊர், அவங்கள மையமாக வச்சே இந்த காரைக்குடி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு வந்திருக்கு. செட்டிநாடு ராஜா சார் முத்தையா செட்டியார், அழகப்ப செட்டியார், இது போன்ற மிகப்பெரிய ஒரு ராஜாக்கள் போன்ற வாழ்ந்த அவங்க கடல் கடந்து வாணிபம் செய்து இப்பகுதியை வளமான பகுதியாக மாற்றியிருக்காங்க. கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டா இந்த செட்டிய வீடுன்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய பங்களாவாக இருக்கும். ஆனால் அது ஒரு 15-20 குடும்பங்கள் சேர்ந்த அந்த பங்களாவில் ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆக அந்த பங்களா ஒரு ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாகவும் இருந்துச்சு. அதே போல் உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே ஒரு குவாலிட்டியான உணவு பழக்க வழக்கங்கள் தான் செட்டியார்ஸ் அவங்கள்ட்ட இருந்திருக்கு. அவங்க சொல்கிற அந்த முறுக்கு, நெய்யில் செய்கிற பலகாரங்கள் திகட்டாமையும் இருக்கும், சாப்பிட ருசியாகவும் இருக்கும். வெளி மாவட்டங்கள் தாண்டி வெளி நாடுகளில் அந்த உணவுகளை விரும்பி சாப்பிட்ற அந்த பழக்கம் வெளிநாட்டவர்கிட்டையும் இருக்குது. இங்கே வரும்போது அவங்க வாழ்ந்த இடம் இன்னைக்கு அது மிகப்பெரிய ஒரு யாருமே இப்போ கற்பனை கூட பண்ண பார்க்க முடியாது அந்த மாதிரி வீடுகளை. அந்த காலத்தில் அவ்வளோ ஒரு சிறப்பாகவும் அவ்வளோ ஒரு அழகு. அப்படி அதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, தேக்காலேயே பல சிற்பங்களை செஞ்சு வீட்டை அழகுபடுத்துது. கட்டடக்கலைன்றது இப்போ கட்டுறாங்க பில்டிங். இப்போ நாகரிகம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சு இருக்கும்போதே இப்போ கட்டுற பில்டிங்லாம் அவ்வளோ சாதாரணமாக ரொம்ப நாளைக்கு நீடிக்கிறது கிடையாது. ஆனால் 100 வருஷத்துக்கு பழமையான அந்த வீடுகள் இன்னைக்குமே கம்பீரமாக, அதாவது வெளிநாட்டவர் சுற்றி பார்க்கும் அளவுக்கு இந்த செட்டிய வீடுகள் இங்கே ஒரு அழகான ஒரு, அதாவது காரைக்குடியை சுற்றி ஒரு அரண் போலவும் அழகான ஒரு இயற்கை வளங்களை பார்க்கறதுக்கு, இயற்கை காட்சிகளை பார்க்கறதுக்கு எப்படி ஆர்வம் காட்டி போகிறாங்களோ, அதே மாதிரி இது ஒரு இயற்கையான ஒரு சிற்பக்கலை, அதாவது கட்டடக்கலை, சிற்பக்கலை, இதை பார்க்கறதுக்கான எல்லாரும், அதாவது உள்ளூர் மக்கள் அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இங்கேயுமே உள்ளூர் மாவட்டங்களில், அதாவது பக்கத்து மாவட்டங்களில் உள்ளூர் மக்களுமே அந்த பில்டிங்கை போய் பார்க்கும்போது அதில் கொஞ்சம் நேரம் உட்காந்து அந்த அழகை ரசிச்சுட்டு போகிற அந்த அளவுக்கு உள்ளூர் மக்களே ரசிக்கிற அளவுக்கு இருந்தால் இப்போ வெளிநாட்டு மக்கள் எப்படி ரசிப்பாங்க? அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு கொண்டது தான் இந்த காரைக்குடி. இப்போ காரைக்குடியில் கல்வி வளம் ஜாஸ்தி. அதாவது இயற்கை வளம் போல காரைக்குடியில் கல்வி வளம் என்னன்னா, ஒரு சாதாரணமாக பிரீமியர் ஸ்கூலில், அதாவது எல்கேஜிக்கு முன்னாடி கொண்டு போய் ஒரு குழந்தைய நம்ம சேர்த்துட்டு வந்தோம்னா, அந்த குழந்தை ஆராய்ச்சி படிப்பு முடிச்சுட்டு வெளியே வர்ற அளவுக்கு இங்கே ஒரு கல்வி நிறுவனங்கள் இருக்குது, பல்கலைக்கழகம் இருக்குது. காரைக்குடிக்கு வேலைக்கு வர்றவங்க காரைக்குடியை சொந்தமாக்கி வருவாங்க. ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு வர்றாங்கன்னாக்கா அந்த காரைக்குடியில் எப்படியாவது ஒரு சொந்த வீடு வாங்கிடுவோம் அப்படின்ற ஒரு நினைப்புக்கு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு அழகு வாய்ந்த ஊர்னே சொல்லலாம் காரைக்குடியை. இன்னும் காரைக்குடியில் எல்லா வளங்கள் இருந்துமே இப்போ சமீபத்தில் மாநகராட்சியாக மாற்றிருக்காங்க. அது மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, மாநகராட்சி ஆக்கியிருக்காங்க. ஆனால் மாநகராட்சி ஆக்கியும் அந்த மாநகராட்சியில் எந்த ஒரு அடிப்படை வசதிகள் இல்லை, அது வேற, அதை அப்புறம் பேசலாம். இப்போ மாநகராட்சி ஆகி இப்போ காரைக்குடி எல்லா வளங்களும் இருந்துமே ஒரு தலைநகர் அப்படின்ற ஒரு இது இல்லாமல் இப்போ மக்கள் இப்போ 55 கிலோமீட்டர் தாண்டி சிவகங்கை போகிறாங்க, சிவகங்கை போயிட்டு வருவாங்க. இப்போ காரைக்குடியில் எல்லா அலுவலகமும் இருக்குது. அதாவது சிவகங்கையில் இல்லாத அலுவலகங்கள் கூட காரைக்குடியில் இருக்குது. மோட்டார் வாகன ஆய்வாளர் சங்கம் அங்கே தலைமையிடம் இருந்தாலும் காரைக்குடியில் ஒரு யூனிட் இருக்குது. இந்த மாதிரி காரைக்குடி எல்லா சிறப்புகளும் இருந்துமே அதை தலைநகராக மாற்றணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை மக்கள்கிட்ட நீண்ட நாளாக இருந்துட்டு வருது. ஏன்னா அடிப்படை வசதிகள் இருக்கிற ஊர் தான் தலைநகராக கொண்டு வரப்படும். அதற்கான எல்லா தேவைகளும், அதாவது
மக்களுடைய எப்படி சொல்கிறது, மக்கள் தொகையும் இருக்குது, இயற்கை வளங்களும் இருக்குது, சுற்றுலாத்தலங்களும் நிறைந்து இருக்குது. அப்படி இருக்கிற அந்த காரைக்குடி வந்து தலைநகராக மாற்றத்துக்கு எல்லா அடிப்படை வசதிகளாக இருந்துமே இன்னும் வந்து அதை தலைநகராக மாற்றாமல் இப்போ எல்லா இடத்துக்கும் வந்து நம்ம வந்து சிவகங்கை போயிட்டு வர சூழ்நிலைக்கு தான் காரைக்குடி மக்கள் இருக்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் எல்லா வசதிகளும் இருக்கிற அந்த காரைக்குடி வந்து மாவட்ட நிர்வாகம் கொண்டு வரணும். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இங்கே இருந்தால் இந்த பகுதி மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு இதுவாக இருக்கும். எல்லாத்தையும் காரைக்குள்ள தன்னிறைந்த ஊராக இருக்கிறனால, தன்னிறைவு பெற்ற ஊராக இருக்கிறனால காரைக்குடியில் வந்து ஒரு மாநகராட்சி இருக்கிற அந்த ஊரில் வந்து மாவட்ட தலைநகரத்தையும் கொண்டு வரணும் அப்படின்றத வந்து மக்களுடைய இப்போ கோரிக்கை சமீபத்தில் இருந்திருக்கு. ஏன்னா இப்போ சின்ன சின்ன மாவட்டங்களில் வந்து 2ஆக பிரித்து கூட இப்போ வந்து தலைநகராக மாற்றிருக்காங்க. அப்போ காரைக்குடி வந்து நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஊராக இருக்கிறனால காரைக்குடிக்கும் தலைநகர் அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை வந்து பொதுமக்கள் வந்து வச்சுட்டே வர்றாங்க. இப்போ வந்து காரைக்குடி மண்ணினுடைய மைந்தனா வந்து அமைச்சராக இருக்கிறாரு டாக்டர் டி.கே. பிரபு. அவர்கிட்ட மக்கள் வந்து நிறைய எதிர்பார்க்குறாங்க. அந்த எதிர்பார்ப்பை அவர் வந்து நிறைவேற்றுவார் அப்படின்ற ஒரு இது வந்து எப்படின்னாக்கா அவருடைய செய்கையிலே தெரியுது. ஏன்னா முன்னாடியே அமைச்சர்கள் இருந்தாங்க, வருவாங்க போவாங்க அப்படின்ற சூழலில் இவர் வந்து எந்தெந்த கிராமங்களுக்கெல்லாம் போகணும் அப்படின்றத இப்போ நம்மளுக்கே தெரியாது. அதாவது மாவட்டம் அப்படின்ற நம்மளுக்கு சிவகங்கையில் எங்கெங்கெல்லாம் கிராமம், எங்கெங்கெல்லாம் வந்து சரியில்லை, தண்ணி இல்லை, ரோடு இல்லை அப்படின்றத அங்கங்கே உள்ள ஆளுகளை கவர் பண்ணி இவர் வந்து ஒவ்வொரு தலைமையும் வரும்போது எல்லா இடங்களுக்கும் போய் அந்த மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றிட்டு வர்றாரு. இப்போ இவர்கிட்ட மக்கள் வச்சிருக்கிற ஒரே கோரிக்கை காரைக்குடி வந்து மாவட்டத்தின் தலைநகரமாக மாற்றணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அவர் பொறுப்பேற்றதுலேருந்து இதுவரையும் நிறைய விஷயங்கள் போயிட்டு கள ஆய்வு செய்து உடனடியாக வந்து அதை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு உத்தரவு போட்டுக்கிட்டு வர்றாரு. ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு பாசமான அன்பான ஒரு வெளிப்பாட்டை காமிச்சு மக்கள்கிட்டையும் ஒரு மிகப்பெரிய ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவர் வந்து இது மாதிரி தான் ஒரு நடவடிக்கை மேற்கொண்டு தான் மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்கு வந்து அவர் பெற்றார். இப்போ வந்து அது மேலும் கூடியிருக்கு. ஏன்னா அதிகாரம் கையில் வந்துருச்சு அப்படிங்கிறனால அந்த செல்வாக்கை வந்து மேலும் அவர் வந்து வளர்த்துக்கிட்டாரு. இப்போ இது போல் ஆள் வேணும், இது போல் அமைச்சர்கள் வேணும், இது மாதிரி முதலமைச்சர் வேணும் அப்படின்னு நீண்ட எதிர்பார்ப்பை மக்கள் காத்துக்கிட்டு இருக்க போகும்போது இந்தாடா வந்துட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு பாருங்க, அது மக்களிடையே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த சந்தோஷத்தையும் பகிரணும், எல்லாத்துக்கும் நம்ம அதை பகிர்ந்து அளிக்கணும் அப்படின்ற ஒரு பாணியில் தான் இப்போ காரைக்குடிக்கு எங்களுக்கு ஒன்று வேணும், மாவட்ட தலைநகர் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை கூடிய விரைவில் வந்து டாக்டர் டி.கே. பிரபு மூலியமாக, அமைச்சர் கனிம வளத்துறை அமைச்சர் மூலியமாக நம்ம முதலமைச்சர் வந்து அதை நிறைவேற்றுவார் அப்படின்றத ஒரு மக்கள் வந்து அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வணக்கம்.